ஹாய். மெமரி ஆப்ரேஷன்ஸ், அதாவது மெமரியை பற்றி இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெமரின்னா அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு, ஹார்ட்வேர் எப்படி இருக்கும், அதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்ஸ், நான் மெமரியில் ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயங்களை எப்படி நான் சி லாங்குவேஜில் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது இல்லாமல் மெமரியை நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், சிங்கிள் பைட்டாக யூட்டிலைஸ் பண்ணலாமா, 2 பைட்ஸாக யூட்டிலைஸ் பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மெமரி ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மெமரியினுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ரெண்டு ஆப்ரேஷன் தான். மெமரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று என்னன்னா ஸ்டோர் வேல்யூ, ரெண்டாவது ரீட் வேல்யூ. இது ரெண்டு தான் மெமரியில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள், வேற எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ரெண்டு வேலையை நம்ம பண்ணோன்னா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் மெமரி ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறது, ரீட் பண்ணுறதுங்கிறதுலாம் டிஃப்ரெண்ட். அதுக்கு முன்னால் நான் என்ன பண்ணோம், மெமரி டிக்ளரேஷன் பண்ணோம், டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம். அதாவது இட் இஸ் நத்திங் பட் ரிசர்விங் மெமரி. எனக்கு 2 பைட் ரிசர்வ் பண்ணிக்கோ, வேற யாருக்கும் அலோகேட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நான் ரிசர்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த மெமரியை யூஸ் பண்ணணும். ஸோ மெமரி ரிசர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெமரி ரிசர்வேஷன் அப்படின்னு வந்தோம்னாவே அதனுடைய ஃபார்மட் மெமரி டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா வாட் இஸ் த டைப் ஆஃப், தட் இஸ் எத்தனை பைட் வேணுங்கிறது தான் டைப். என்ன டைப் வேணும், வாட் இஸ் த வேரியபிள் நேம், என்ன நேமில் நீங்கள் ஃபியூச்சரில் அதை யூஸ் பண்ண போகிறீங்க, ரெஃபர் பண்ண போகிறீங்க. ஃபாலோட் பை செமிகோலன். சி லாங்குவேஜில் ஒவ்வொரு லைனும் செமிகோலனால் எண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கேர் ஏ, இன்ட் பி, லாங் சி, ஃப்ளோட் டி, டபுள் எம், say char s equals Ramu. ஸோ இது எல்லாமே மெமரி ரிசர்வேஷன். ஸோ இந்த லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, மெமரின்றது அப்படியே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு, பைட் பை பைட்டாக போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஏரியாவை ரிசர்வ் பண்ணுங்க. இங்கே என்ன சொல்லியிருக்கேன், கேர்னு சொல்லியிருக்கேன். கேர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1 பைட் மட்டும் ரிசர்வ் பண்ணோம். அதுக்கு என்னன்னு பேர் கொடுத்துக்கும், ஏ அப்படின்னு பேர் கொடுத்துக்கும். இதுக்கு என்ன மீனிங்கு, இன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டுனா 2 பைட்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 பைட்ஸை ரிசர்வ் பண்ணி அதுக்கு பேர் பின்னு கொடுத்துக்கும். அதுக்கப்புறம் லாங்னா 4 பைட்னு சொல்லியிருக்கேன். ஸோ 4 பைட் இங்கே ரிசர்வ் பண்ணி அதுக்கு பேர் சின்னு கொடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்னா டி, ஒரு 4 பைட் இருக்கிற மாதிரியான ஏரியாவை அலோகேட் பண்ணி அதுக்கு டின்னு கொடுத்துக்கும். அதே மாதிரி இது 4 பைட்ஸ், இது 8 பைட்ஸ். 8 பைட் ரிசர்வ் பண்ணி அதுக்கு பேர் என்னன்னு கொடுக்க சொல்லியிருக்கேன், எம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டிக்ளரேஷன். வாட் இஸ் டிக்ளரேஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் டைப், நான் ஏற்கனவே இதை நம்ம பார்த்துருக்கோம். கேர் அப்படின்னா 1 பைட் அலோகேட் பண்ணோம், இன்ட்னா 2 பைட்டு, லாங்னா 4 பைட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 128லேருந்து 128க்குள்ளார நமக்கு வேணும் அப்படின்னா கேரே போதும். இவ்வளவுதான் என்னுடைய நம்பர். சே ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து தான் 100 வரைக்கும் தான் மார்க் வரும் ஒரு சப்ஜெக்டில். 5 சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு இதையும் என்னவா டிக்ளேர் பண்ணலாம், கேரக்டர்னே டிக்ளேர் பண்ணலாம். ஏன்னா இந்த ரேஞ்சு தான் எனக்கு ஆக்சுவல் நம்பர் வரப்போகுது, அப்போ கேர் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு 128 விட பெரிய நம்பராக வேணும், பட் 32,000க்குள்ளார தான் வரும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இன்ட் 2 பைட் அலோகேஷன். லாங் அப்படின்னாவே பெரிய நம்பர், இந்த 32,000 விட பெரிய நம்பராக வேணும் அப்படின்னா லாங்னு போடலாம். லாங் சி அப்படின்னா பெரிய நம்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிமிலர்லி டெசிமல் பாயிண்ட் வித் 6 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் வரைக்கும் மட்டும் எனக்கு அக்யூரேசி வரணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். 15 டிஜிட்ஸ் வரைக்கும் எனக்கு அக்யூரேசி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா டபுள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோன்னா டிக்ளரேஷன் சொல்கிறோம். இதில் இங்கே கொடுக்குறோம் இல்லைங்களா ஒரு நேம், இதுதான் வேரியபிள் நேம், அதாவது ஒரு சிம்பல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு கொடுக்கலாம். ஸோ இந்த வேரியபிள் நேம் அப்படின்னா
ஏதாவது ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டரில் இருக்கலாம், அது கேபிட்டலோ இல்லை லோயர் கேஸோ. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏவில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ஏவில் ஸ்டார்ட் ஆகலாம், ஏ டு இஜெட்டில் எதில் வேணாலும் ஸ்டார்ட் ஆகலாம். மினிமம் ஒரு லெட்டர் இருக்கணும், மேக்ஸிமம் ஒரு 25 லெட்டர் 30 லெட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், எனி லெட்டர். ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு நேம் நம்ம என்ன நல்ல நேமாக கொடுக்கணும்னா என்ன வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நெட் சேலரி, இந்த மாதிரி ஒரு பேர் கொடுக்க முடியுமா? கொடுத்துக்க முடியும், எல்லாமே ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டருக்கு. ஸோ இதில் என்ன இதுன்னா, இது கூடவே நியூமரிக் டிஜிட்ஸு அல்லது அண்டர்ஸ்கோர் இது ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டு அண்டர்ஸ்கோர் சேலரின்னு கொடுக்கலாம். நெட் அண்டர்ஸ்கோர் சேலரி 1, நெட் அண்டர்ஸ்கோர் சேலரி 2, இந்த மாதிரி 2 வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணலாம். இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேரியபிள். சரிங்களா? இதை தவிர வேற எந்த சிம்பிளும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நான் கேர்னு கொடுத்துட்டு HE இந்த மாதிரி ஸ்பேஸோ ஹெச் எக்ஸ்கிளமேஷன் ஈயோ இந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது. அலவுடு கேரக்டர் ஒரு வேரியபிள் நேம் அப்படின்னா ஒன்லி ஆல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர் இருக்கலாம், நியூமரிக் டிஜிட்ஸ் இருக்கலாம், தென் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். இந்த 3 மட்டும்தான் நம்மளுடைய இதை இருக்க முடியும். இந்த 3 மட்டும்தான் ஒரு வேரியபிள் நேமில் பார்ட் ஆஃப் இதாக இருக்க முடியும். ஓகே, ஸோ மெமரி டிக்ளரேஷன்னா எப்படின்னு பார்த்தோம், வேரியபிள் நேம்னா என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ ஸ்டோர் வேல்யூ யூசிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ தான் நம்ம இந்த 2 ஆப்ரேஷனும் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஸ்டோர் வேல்யூ இன் மெமரி, மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணு, நான் ஃப்யூச்சரில் வேணும்னா எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், end a, b, a equals 10, b equals a plus 10, a equals a plus b, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ இது என்ன ஸ்டேட்மெண்ட்டு, டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த லைனை பார்த்த உடனே கம்ப்யூட்டர் மெமரியில் என்ன ஆகும், ஏதாவது ஒரு இடத்துக்கு ஏன்னு ஒரு இடத்துக்கு பேர் கொடுத்துரும், பின்னு இன்னொரு இடத்துக்கு பேர் கொடுத்துரும். இதனுடைய வேலை முடிஞ்சுது. இந்த ஈக்குவல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுதான் என்ன சொல்கிறேன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஸ்டோர் வேல்யூ இன் மெமரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி வர்ற கான்ஸ்டன்ட்டை இந்த லொக்கேஷனில் போய் ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க 10 டெசிமல் நம்பராக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். 10 வந்து ஏவில் ஸ்டோர் பண்ணோம், இங்கே வந்து 10 வந்து ஸ்டோர் ஆகிடும் இந்த லைன் முடிஞ்ச உடனே. இதுக்கு அடுத்த லைன் கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன பண்ணும், இங்கே பாருங்க ஏன்ற நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும், மெமரியில் போய் ஏன்ற நேமில் கரண்ட்லி என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது 10 ப்ளஸ் ஏற்கனவே ஒரு கான்ஸ்டன்ட் 10 இருக்குது, இது ரெண்டையும் கூட்டம்னா 20. இந்த 20ங்கிற கான்ஸ்டன்ட்டை எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கேன், பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ என்ன வரும், இங்கே 20ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இது ஸ்டோர் இல்லைங்களா, இது ஸ்டோர். இதை தவிர வேற எங்கெல்லாம் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணுறோமோ அது என்னன்னா ரீட் வேல்யூ. பாருங்க இந்த இடத்துல என்ன ஆகுது, ஏ கரண்ட்லி மெமரியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து போடுன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, ஏ ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி. இப்போ கரண்ட்லி என்ன ஏவில் இருக்குன்னு தான் மெமரியில் தான் பார்க்கணும், இதுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கக்கூடாது. ஸோ மெமரியில் பார்க்கும்போது 10 ப்ளஸ் இங்கே பியில் என்ன இருக்குது, 20 இருக்குது, 20 ரெண்டையும் கூட்டினோம்னா 30. இது எங்கே ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம், ஏவில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம். ஏற்கனவே என்ன இருந்தாலும் அதை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இதை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ அதுதான். ஸோ ஒரே நேமை நான் மறுபடியும் அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஸோ ஏற்கனவே இருக்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் 10க்கு பதிலாக 30 இருக்கும். ஸோ இதுதான் மெமரி ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஸோ இது வந்து ஸ்டோர் ஆப்ரேஷன், தட் இஸ் ரைட் ஆப்ரேஷன், இது ரீட் ஆப்ரேஷன். இந்த வேற எல்லா இடத்துலையும் இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, வேற எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோமோ அது எல்லா இடத்துலையும் என்ன ஆகும்னா ஸோ ப்ளஸ் ஆகிட்டு தட் இஸ் ரீட் ஆகிட்டு மெமரியிலேருந்து கரண்ட் வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அங்கேருந்து எடுத்து வேல்யூவை டிஸ்பிளே பண்ணி ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறதோ இல்லை பிரிண்ட் பண்ணுறதோ என்ன பண்ணுமோ பண்ணும், அவ்வளோதான். ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். So store using assignment operator, read value using expressions.
ஸோ அதை தவிர வேறு எங்கெல்லாம் மெமரியை இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தவிர வேறு எங்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வேல்யூ கரண்ட் மெமரியில் என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே ரீட் பண்ணுறதுக்கு பார்க்கும். ஓகே, தேங்க்யூ.